ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கௌதம்ஸ் வியூ. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓலாவில் வந்துட்டு நம்ம சார்ஜர் ரீஃபண்ட் கொடுத்தாங்க 2013. அந்த 2013 என்ன ஸ்கேம் நடந்துச்சு, எல்லாத்துக்குமே அந்த 15,000 ரூபா வந்துட்டு ரீஃபண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா 2013 மார்ச் மாதத்தில் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள வந்து நான் வண்டி பர்ச்சேஸ் பண்ணேன். வண்டியை பர்ச்சேஸ் பண்ண 10 நாள் டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 30ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஓலா சார்ஜர் ரீஃபண்டுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மார்ச் மாதம் 30ஆம் தேதியோ இல்லை 30ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வந்துட்டு ஓலா S1 Pro பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்துட்டு சார்ஜருக்கு தனியாக வந்து பில்லு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சார்ஜருக்கு தனியாக பில்லு போட்ட எல்லாத்துக்குமே வந்து சார்ஜருக்கு 15,000 ரூபா ரீஃபண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாயில ஒரு 5,000 ரூபாய் மட்டும் தான் ரீஃபண்ட் கொடுத்திருந்தாங்க. நானும் நிறைய தடவை ஓலாவுக்கு வந்துட்டு மெயில் பண்ணி பார்த்தேன், கால் பண்ணி என்னோட இஷ்யூவை சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ரீஃபண்டுக்கு வந்து 5,000 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன். அவங்க தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஓலா எலக்ட்ரிக்கோட அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க அந்த ஐடி வந்து மெயில் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் 2-3 டைம் வந்து நான் மெயில் பண்ணி பார்த்துட்டேன். மெயில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷமா வந்து அந்த விஷயத்தையே மறந்துட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ரீஃபண்ட் வந்துட்டு வர வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ரீஃபண்ட் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்லயே வந்து ஓலா சர்வீஸ் சென்டருக்கும் சரி வந்து அவங்களுடைய மெயில் ஐடிக்கும் சரி பல முறையில் வந்து நான் போயும் நான் மெயில் பண்ணி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயிலையும் வந்துட்டு ஒரு வீடியோவா வந்து நான் கீழே போட்டிருக்கிறேன். அந்த கீழே இருக்க வீடியோ நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இந்த வீடியோலயே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொன்னது மார்ச் 30ஆம் தேதி இல்லை 30ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க வந்து நீங்க வந்து வண்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து 15,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 10,000 ரூபா வந்திருக்கு. இதை வந்து நான் எப்படி லீகலா மூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இதை லீகலா மூவ் பண்ணலாமா, மூவ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத பத்தி நீங்க யாராவது இதை பத்தி அவேரா இருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் எனக்கு கொடுங்க. அண்ட் கைஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பார்ஷியல் பேமெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்துருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கலாம். யாருக்காவது அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்க வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, ரீஃபண்ட் ஏன் வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தாங்களா ஏன் வந்து இந்த பார்ஷியல் ரீஃபண்ட் தான் வந்திருக்கு, கம்மியா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்ததுக்கு உண்டான காரணம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா எந்த காரணமே சொல்லல. அதனாலதான் வந்து இப்ப இந்த வீடியோ மேக் பண்ண வேண்டியது. அப்பவே வந்து நான் சோஷியல் மீடியால வந்து இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வீடியோஸ் பண்ணாத காரணத்தால என்னால யூடியூப்ல இதை பத்தி பேச முடியல. இப்ப வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து இப்ப நான் அதை பத்தி பேசுறேன். அண்ட் கைஸ், உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூவை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட ஷேர் பண்ணிக்கங்க.